உண்மையாலுமே தமிழக அரசோட நிலைமையை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. தமிழகத்துல ஒரு பிரச்சனைனா தமிழக அரசை குறை சொல்லுவோம், இல்ல தமிழக அரசு கிட்ட போய் குறைய சொல்லுவோம். ஆனா தமிழக அரசுக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்டங்க போய் சொல்றதுன்ற மாதிரி தான் இப்ப அவங்களோட நிலைமை இருக்கு. என்னாச்சு டீட்டெயிலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தமிழக அரசு நேத்துல இருந்து மட்டுமே பல குட்டுக்களை வாங்கிக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் இப்படி முட்டுக்கட்டை போட்டா என்னதாம்பா பண்றதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயம் அப்படிங்கிறது நேத்து உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகளுடைய அமர்வுக்கு கீழே பல கட்ட விசாரணைகள் போச்சு. ஒரு பக்கம் அரசு தரப்பு வாதம் இருக்கு, இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய வாதம் இருக்கு. இரண்டு வாதங்களுமே ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, அந்த கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தாவேகா பக்கம் நின்று பேசுறதா ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சகோதரியை இழந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டமே அமைதியா இருந்த நேரத்துல காரணமே இல்லாம போலீஸ் தடியடி நடத்துறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்பர் பிளேட்டே இல்லாம ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அரசு தரப்போ கிடையாது, விஜய் அவர்கள் மேலதான் முழு தப்பு, விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான் இதுக்கு காரணம், முக்கியமா இறந்தவங்களுடைய குடும்பத்தை இதுவரைக்கும் விஜய் அவர்கள் போய் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஏதோ காரணங்களை சொன்னாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமோ டமால்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் போனாரோ இல்லையோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா இங்க நிறைய குளறுபடிகள் எங்க கண்ணுக்கே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாலுமே பெரிதளவுல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரே நைட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு உடற்கூறாய்வுகள் செய்ய முடியும் அப்படிங்கறதா. அதுக்கு உச்சநீதிமன்றம் சார்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட நிர்வாகத்தோட சிறப்பு அனுமதியோட இந்த உடற்கூறாய்வுகளை செய்யலாம், அதெல்லாம் இருக்குதான். பட் இருந்தாலுமே இந்த கரூர் அப்படிங்கிறது மதுரைக்குட்பட்ட பகுதியில தான் வரும். அப்படி பார்த்தா மதுரை உயர்நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்குள்ள ஏன் வரணும்? மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு பதிலா சென்னை உயர்நீதிமன்றம் எதுக்காக இந்த வழக்கை விசாரிக்கணும், எதுக்காக உள்ள வரணும்னு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. முக்கியமா தாவேகா தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்களை சொல்லிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு குழு மூலமா உண்மை வெளிவராது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுல இந்த எஸ்ஐடில இருக்கிறவங்க எல்லாமே காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தானே தவிர மற்றவங்க யாருமே கிடையாது. ஓய்வு பெற்ற நீதிபதி இதை விசாரிச்சா மட்டும்தான் நிறைய உண்மைகள் வெளிவரும். தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை இதை விசாரிக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான உண்மை வெளியே வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஐடிக்கு எதிராக நாங்க எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. ஆனா எஸ்ஐடில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிராக தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான ஆட்களை உள்ள அமைச்சு அது மூலமா இவங்க நடவடிக்கை எடுக்கணும் முயற்சி பண்றாங்கன்னா எப்படி எல்லா உண்மையும் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் இன்னும் சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நீதியரசர்னு சொல்லக்கூடிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? முக்கியமா இந்த தனி நீதிபதி அப்படின்னு வரும்போது இதை அமைச்சதே தமிழக அரசு தான். அப்படிங்கிறப்போ எஸ்ஐடின்னு ஒரு விஷயத்தை அமைச்சு உங்களுக்குள்ளேயே ஆட்கள் போட்டு விசாரிச்சுக்கிறீங்க அப்படின்னா ஏன் நீங்க இதை சிபிஐக்கு மாத்தல அப்படிங்கிற மாதிரி சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு இது சப்போர்ட் கிடையாது. தாவேகா மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா தமிழக அரசும் ஆளுங்கட்சியும் இதுல நடந்துகிட்ட விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்பவும் வினோதமா இருக்கு. நிறைய கேள்விகளை எழுப்புது, எதுவுமே நம்பக்கூடிய தன்மையில இல்ல அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. பிரச்சார கூட்டத்துக்கு நெறிமுறைகளை வகுக்குமாறு மனுதாரர் கேட்டது ஒண்ணு, ஆனா உயர்நீதிமன்றம் கொடுத்தது ஒண்ணு. உயர்நீதிமன்றம் கொடுத்த விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கொடுக்க முடியாம திணறி போன அரசு தரப்பினர் இப்போ எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் முதல் குட்டு. ரெண்டாவதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாவே தமிழகத்தை உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நாமக்கல்ல வருமானத்துல மிகவும் பின்தங்கிய மக்களா இருக்கக்கூடிய, முக்கியமா மோசமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விசைத்தறி நெசவாளர்கள்ல பெண்களை மெயினா டார்கெட் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க உங்க கிட்னியை கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கப்படும்னு சொல்லி பல மக்கள் கிட்ட இருந்து ஒரு கிட்னி திருட்டே நடந்திருக்கு. ஆனா திமுக சார்பில் என்ன சொல்லுவாங்க, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப
இப்போ அத பத்தின விசாரணைய திமுக அரசு சார்பில் எடுக்கப்படவே இல்லை. அதுவுமே உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கா வந்தது. இதுல திமுக அரசு மேல்முறையீடு கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடில நாங்க யாரை சஜஸ்ட் பண்றோமோ அந்த அதிகாரிகளை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு உச்சநீதிமன்றமோ அதெல்லாம் முடியாது. எஸ்ஐடியை பொறுத்த அளவுல உயர்நீதிமன்றம் எந்த அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2வது குட்டை போட்டிருக்காங்க. இந்த கிட்னி முறைகேடு அப்படின்னு வரப்போ ஏற்கனவே திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் தான் உள்ள முக்கியமான பங்குல இருக்காங்க அப்படின்னு முக்காவாசி அளவு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அபிஷியலா வரணும்னு மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எஸ்ஐடி எல்லாம் ஓகே தான், ஆனா நாங்க சொல்ற அதிகாரிகள் தான் உள்ள இருக்கணுங்கிற மாதிரி திமுக அரசு சார்பில் வாதம் வைக்கிறாங்க. அப்படின்னா ஆக்சுவலா இவங்க என்ன ட்ரை பண்றாங்க? ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை வச்சுட்டோம்னா ஈஸியா இதுல இருந்து வெளியே வந்துடலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான பண்றாங்களோன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரூர் விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஐடில உங்களுக்கு வேணும்ன்ற அதிகாரிகளை உள்ள வச்சதுதான் தப்புன்ற ஒரு குட்டை வாங்குனீங்க. இங்க என்னடான்னு பார்த்தா எஸ்ஐடில நாங்க சொல்ற அதிகாரிகளை வெயிங்கன்னு சொல்லி ஒரு குட்டை வாங்குறீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. 3வது குட்டு என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு தான். அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டாச்சு. ஆனாலும் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு பண்ணாங்க, சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு உச்சநீதிமன்றமோ இல்ல, இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டாங்க. இப்ப திமுக அரசோட நிலைமை எப்படி இருக்குன்னா, கால் வைக்கிற இடம் பூரா இப்படி கண்ணி வெடி வைக்கிறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த பக்கம் போனாலும் இப்படி அடி வாங்குறாங்களே, இவங்க நிலைமை நினைச்சா எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஒரு சில ஊப்பிக்கள் இருப்பாங்க இல்லையா, எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டா கூட வீரவசனமெல்லாம் பேசிக்கிட்டு வந்துருவாங்க. அவங்கெல்லாம் எங்க அப்படின்னு தான் இப்ப மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தப்ப திமுகவினுடைய இந்த ஊப்பிஸ்னு சொல்லப்படுற ஒரு சிலர் என்னென்ன மாதிரியான வீரவசனமெல்லாம் பேசி ஒரு பக்கம் வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் ட்வீட் போடுறதா இருக்கட்டும்னு எக்கச்சக்க டிராமாக்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போலதான் திமுக சார்பில் அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கணும். ஆனா மக்கள் சார்பில் இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி எந்த பதிலும் சொல்லாம கிளம்பி போயிருவாங்க. இப்பவும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் சார்பில் இவ்வளவு கேள்விகளை கேட்டப்பவும் திமுக அரசு சார்பில் கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மட்டும் எங்கப்பா அந்த ஊபிஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கும் ஊபிஸ் ஒரு கைமாத்து வச்சிருப்பாங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அக்கா வைஷ்ணவி அவர்கள் என்னென்ன மாதிரியான வசனங்கள் எல்லாம் பேசுனாங்க, அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு சைலண்டா இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி பேசலதான், ஆனா அவங்க வேற விஷயத்தை பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கை தேர்ந்த ஒரு விஷயம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருதுங்கிறப்போ புது புது திட்டங்களை அறிவிச்சு மக்கள் அப்படியே சமாதானப்படுத்திடலாம் நினைக்கிறது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஊரு நம்ம அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கிராம நிர்வாகிகளோட வீடியோ கால் மூலமா பேசி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அத்தியாவசிய தேவைகளை சரி பண்ற ஒரு முன்னெடுப்பாதான் இந்த நம்ம ஊரு நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதைய புகழ்ந்த தள்ளிதான் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம அக்கா வைஷ்ணவி அவர்களும் ஒன்னும் விதிவிலக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கன்னு கிடையாது, மத்த ஊபிஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன, தாவேகாவை திட்டணும், அதிமுகவை திட்டணும், பாஜகவை திட்டணும், ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசணும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணுவாங்களே தவிர மக்கள் எப்படி போனா என்ன, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்றதுல மட்டும் குறிக்கோளா இருக்காங்க. நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நீங்களே போய் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்களேன். மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டிருக்காங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க, தமிழகம் செழிப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, மக்களுக்கு இருக்க பிரச்சனையில ஒரு 2 விஷயத்த நான் எடுத்துக்காட்டா சொல்லட்டுமா? மதுரை ராமேஸ்வரம் பிரதான நெடுஞ்சாலையில லாரியில ரொம்ப அலட்சியமா எடுத்துட்டு போன மருத்துவ கழிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு செதறி கிடக்கு. இதனால அந்த சாலை முழுக்க ரொம்ப மோசமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்குன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. மருத்துவ கழிவுகள் அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருசாலாம் இல்ல, சும்மா ஏதாவது அடிப்பட்டதை தொடச்ச ஒரு காட்டனை நம்ம போட்டோம் அப்படின்னா கூட அது மூலமா எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவும் அப்படிங்கிறது சாதாரண மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு மருத்துவ கழிவுகள் சாலை முழுக்க சிதறி கிடக்கு அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு மோசமான உடல்நிலை பாதிப்பு ஏற்படும்ன்றதெல்லாம் இவங்களுக்கு புரியுமா புரியாதா? இதெல்லாம் நம்ம ஊபிஸ் கண்ணுக்கு தெரியாதுல்ல. ராமேஸ்வரத்துல காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமா போடப்பட்ட பைப் லைன் உடைஞ்சு
பாலத்துல இருந்து கடலுக்கு அருவி மாதிரி தண்ணி கிட்டத்தட்ட 4 நாட்களா வீணாகிட்டு இருக்கு. குடிநீர், மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு, அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியும். இப்ப மழைக்காலம் தானே, குடிநீர் வேஸ்டா போனா போயிட்டு போகும், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு முதல்வர் நினைச்சிட்டாராட்டிருக்கு. 4 நாளா குடிநீர் வேஸ்டா போயும் இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு மக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வாரமா பெரிய பிரச்சனையா நாம பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக அரசு பேசல. மத்திய பிரதேசல 23 குழந்தைங்க கிட்ட கோல்ட்ரிப் அப்படிங்கிற தமிழகத்துல தயாரிக்கப்பட்ட மருந்தை உட்கொண்டதுனால உயிரிழந்து போயிருக்காங்க. இந்தியா முழுக்க இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் தமிழகத்துல அதை பத்தி ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இத பத்தி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கேட்டா அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு பாருங்களேன். பல்வேறு மாநிலங்களில் ஏற்படவிருந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. 23 குழந்தைகள் உயிரிழந்ததுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேர் 2 வருஷமா ப்ராப்பரா வேலை செய்யாததுனால அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவுதான் உங்களுடைய இது இல்லையா? அதாவது தமிழகத்துல ஒரு விஷயம் நடந்தா அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்னு நினைப்பீங்க. உங்களால ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதுல எப்படி மூடி மறைச்சு மக்களை ஏமாத்தலாம்னு நினைப்பீங்க. ஆனா இந்த இடத்துலயும் உங்களுடைய அரசியலை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் அப்படியே சிலிர்த்து போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க மத்திய பிரதேசத்துல இதை பத்தி சொன்னோம், அவங்க இதை எடுத்துக்கல, ஒன்றிய அரசினுடைய மருத்துவர்கள் இதை கவனிக்கலன்னு இப்பயும் நீங்க மத்திய அரசு குறை சொல்றதுலயே தான் குறியா இருக்கீங்களே தவிர நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியாவே கிடையாது இல்லையா? தமிழகம் ப்ராப்பரா செயல்பட்டதுனால இந்த ஒரு விபரீதத்துல இருந்து மற்ற மாநிலங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இந்த அளவுக்கு பூசி மொழுகிற டெக்னிக்கை வேற யாராலையுமே பண்ண முடியாது. கண்டிப்பா திராவிட மாடல் அரசால மட்டும்தான் பண்ண முடியும்னு மக்கள் எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. முக்கியமா திமுகவை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள்னு நான் யாரை சொல்றேன் அப்படின்னா, திவ்யா சத்யராஜ் அவர்கள், வைஷ்ணவி அவர்கள், இந்த மாதிரி பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, திராவிடம்னா சமத்துவம், சமூக நீதி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே. ஆனா இப்போ சமீபத்துல பார்த்தோம்னா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கால்ல திமுகவினுடைய மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் விழுந்திருக்காரு. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த சமூக நீதி சமத்துவம்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் இப்போ எங்க போச்சு? எங்கேயாவது பறந்து போயிடுச்சா என்ன? மற்ற விஷயங்கள் நான் மட்டும் வாய்க்கிழிய பேசுறதுக்கு எல்லாரும் ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காருவீங்களே, அது எப்படி உங்களை பத்தின விஷயம் வரும்போது மட்டும் கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி காணாம போயிடுறீங்களேன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த வாண்டட் லிஸ்ட்ல தேடிக்கிட்டு இருக்க உடன்பிறப்புகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்டலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க.